2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான கட்சிகள்லாம் எங்க கூட்டணிக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்போம், இந்த மாதிரி கொள்கை கொண்ட ஒரு கட்சி தான் வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான கட்சிகள் உங்களுக்கு தேவைப்படுது? முதல்ல வந்து கூட்டணி விஷயமா நம்ம ஏற்கனவே பேசணும். ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து கடந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் தீர்மானம் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று எங்கள் கொள்கை சார்ந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். ஜாதியின் அடிப்படையில் இந்த இடத்துக்கு இவங்களாம் வரக்கூடாதுங்கிற ஒரு தாட்ஸ் இன்னும் தமிழக அரசியல்ல இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. குறிப்பா வன்னியர் அண்மையில சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? எங்களோட கட்சியின் அடிப்படை கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அது கண்டிப்பாக வந்து இத்தனை வருஷங்களாக இருந்த வந்து சாதிகள் ஒரு கட்டமைப்பு இருந்துட்டு இருந்தது. இதை வந்து ஓவர் நைட்டில் வந்து இது இது உடைக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து அது சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம என்னென்னா அரசியல் கட்சிகள் வந்து சாதியை வச்சு அரசியல் பண்ணி அதை வந்து அந்த சாதி உணர்வை இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக சாதி ரீதியான பாகுபாடுகள் களைய வேண்டும் என்பது தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்டாண்டு.